பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். மீடியாவிலிருந்து வந்து எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருமதி தமிழ் இது எங்களோட செகண்ட் ஹோம் ப்ரொடக்ஷன். ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்ல கதையோட. இந்த கதையில எல்லாமே இருக்குது. நல்ல ஆக்ஷன், நல்ல பாடல்கள், காமெடி, அப்புறம் இந்த கதையில ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கோம், ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கோம். இந்த படத்துல வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. நீங்க இப்ப இருக்கிற பாக்குற டைரக்டர் ராஜகுமாரன் வேற, படத்தில் வர ஹீரோ ராஜகுமாரன் வேற. ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ராஜகுமாரன் பார்ப்பீங்க. ஆக்ஷன் பண்ற ராஜகுமாரன், பாடல் பாடுற ஒரு ராஜகுமாரன், ஆடுற ஒரு ராஜகுமாரன். ஸோ ரொம்ப ஒரு டேலண்டடா, ஒரு நல்ல பிரிஸ்கா, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு படத்துல. அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ ரொம்ப இயல்பா, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும் அவரோட படங்கள் எப்படி இருக்கும். எப்பவுமே அவரோட படத்துல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல நோக்கத்தோட எடுப்பாரு. எந்த படமும் சும்மா ஒரு இது அப்படி இருக்காது. நீ வருவான எடுத்தீங்கன்னா ஒரு கண்கள் பத்தி, கண் தானம் பத்தி பயங்கரமான ஒரு லவ் சப்ஜெக்டோட இருக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதே மாதிரி ஒரு ஏற்றத்தாலு, ஒரு பெரிய ஆளு, ஒரு சின்ன ஒரு ரிச் புவர், அந்த மாதிரி ஏன் நம்ம சேரக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மறுபடியும் ஒரு காதல் கதை. காதலுடன்ல வரதட்சணை பிரச்சனைகள்னால பெண்கள் லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அது எப்படி பெண்ணோட லைஃப் பாதிக்குதுன்னு சொல்லி வரதட்சணை பத்தி நம்ம எடுத்துட்டு எங்களுக்கு ஸ்டேட் அவார்டே வந்துருச்சு அந்த படத்துல. இந்த படத்துலயும் நாங்க ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியோட இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் வெளியில் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கோம். இந்த படம் எனக்கு வந்து 75வது படம், 75th ஃபிலிம். ஒரு பெரிய ஜெர்னி கடந்து இங்க வந்திருக்கேன். 75th ஃபிலிம் எங்களோட சொந்த பேனர்ல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்களோட திருமதி தமிழ் படத்துக்கு டாக்ஸ் ஃப்ரீ கிடைச்சிருக்குது. டாக்ஸ் ஃப்ரீங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். படம் ரொம்ப நல்லா இருக்கணும், அப்பதான் அது கிடைக்கும். படத்துல வந்து ஒரு நல்ல விஷயம், படம் பார்த்துட்ட கமிட்டி மெம்பர்ஸ் சொன்னாங்க, நிறைய படங்கள் நாங்க பாக்குறோம், இப்பதான் ஒரு தமிழ் படம் பார்த்திருக்கோம் அப்படி சொன்னாங்க எல்லா கமிட்டி மெம்பர்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையா எங்களை பாராட்டிட்டு போயிருக்காங்க. அந்த தமிழ் மொழியை ரொம்ப அழகா சீன்ஸ்லயும் சரி, பாட்டுலயும் சரி, மொத்த படத்துலயும் நாங்க வந்து ரொம்ப அழகா எடுத்துட்டு சார் காமிச்சிருக்காரு. ரொம்ப கடினமா ஒழிச்சிருக்காரு அவரு. டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ் எல்லாத்துலயும் ரொம்ப ஆக்டிங் வேற. ஸோ டோட்டலி ஹேண்டில் பண்ணி, மேனேஜ் பண்ணி, எல்லாரையும் இது பண்ணி இந்த படம் நாங்க அவர் பண்ணியிருக்காரு. நான் சொல்ல மாட்டேன், அவர் பண்ணியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல். பாடல் ரொம்ப அருமையா இருக்குது. எஸ் ஏ ராஜ்குமார் சார் ரொம்ப, ஆஸ் யூ நோ, அவர் எவ்வளோ படங்கள்ல எவ்வளோ பாடல்கள், சூப்பர் சூப்பரான பாடல்கள் கொடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர். சாருக்கும் அவருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளோ படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சொன்னா உடனே அவன் பண்றேன் அப்படி சொல்லி எங்களை வந்து ரொம்ப அழகா பாடல் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா இந்த பாடல் வந்து ஸ்பெஷலி தமிழ் பாட்டு வந்து ஒரு ஜனகன மாதிரி, ஒரு வந்தே மாதரம் மாதிரி நீங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணணும். இட் இஸ் ஐ திங்க் த டியூட்டி. ஏன்னா நாம அந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்த நீங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் டியூட்டிஸ் ஐ திங்க் டு ப்ரமோட் தட் சாங். இந்த படத்தோட மியூசிக் நாங்க யாருக்கும் சேல்ஸ் பண்ணல. இனியா மியூசிக்னு சொல்லிட்டு எங்களோட பொண்ணோட பேர்ல நாங்க இந்த மியூசிக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில மியூசிக்கு டிமாண்ட் இல்ல. பெரிய மியூசிக் டைரக்டர் புக் பண்ணா, இல்ல ஹாரிஸ் ஜெயராஜ், இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் சார், இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் பிசினஸே பேசுறாங்க. ஸோ வேண்டாம், நாங்க ஒவ்வொரு
டிஸ்ட்ரிக்ட் போய் நாங்க விற்பனை பண்ணிருக்கோம், கொடுத்திருக்கோம் ஃப்ரீயா. என்னோட ஃபேன்ஸ்க்கு மேடையில நின்று எல்லாரையும் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஊர்ல போய் நாங்க இதை ப்ரமோட் பண்ணிருக்கோம். ரொம்ப வித்தியாசமா ப்ரமோட் பண்ணிருக்கோம் எங்களை படத்தை. இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டெக்னீஷியன், சாதாரண டெக்னீஷியன்ஸோட படம், ஒரு நடிகையோட படம், ஒரு டைரக்டரோட படம். சோ எவ்வளோ படங்கள் நீங்க பாக்குறீங்க, அதை பத்தி நல்லா எழுதுறீங்க. இந்த படத்தையும் பத்தி நல்லா எழுதி இந்த படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணுங்க. கீர்த்தி சாவ்லா கூட நடிச்சிருக்காங்க, ரொம்ப கோஆபரேட்டிவ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்து மூலமா அவங்களுக்கும் நிறைய படங்கள் வந்து அவங்க பிஸி ஆயிடணும். இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கிறாங்க, எப்போ வரும், நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லி. கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப கோஆபரேட்டிவ். எப்ப கூப்பிட்டாலும் பாவம் வருவாங்க, டேட் கொடுப்பாங்க, காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்காக ரொம்ப தவமா இருக்காங்க, வந்தா நான் நல்ல படங்கள் பண்ணுவேன் அப்படி சொல்லி. ஸோ விஷிங் ஹர் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா நமக்கு நீங்க நினைக்கிறது நடக்கும். ஐ ஹோப் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த படத்தை நல்லா கொண்டாடுங்க, எல்லாரும் நல்லா எழுதுங்க. எல்லாமே இருக்குது இந்த படத்துல, எழுதக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ரமோட் இட், இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ. திருமதி தமிழ். இந்த படத்துல வந்து என்னோட கேரக்டர் பேர் சாருமதி இருக்கு. சில பேர் ரொம்ப போல்ட் ஆனா, ஸ்ட்ராங் ஆனா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். சில நேரத்தை ரொம்ப இமோஷனல் ஆனா, ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. இந்த கேரக்டருக்கு வந்து நிறைய ஆக்டிங்காக, பெர்ஃபார்மன்ஸ்க்காக நிறைய ஷேட்ஸ் இருந்தது. சில நேரத்தை சீன் பண்ண போது இது ஒரு புது நடிப்பு, புது சீன் அப்படி இருந்தது. ஒரு நியூ லெசன் ஃபார் மீ அபவுட் ஆக்டிங் அப்படி இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்தது. ராஜ்குமார் சார், தேவயானி மேடம்க்கு மிக்க நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பிரேக் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. எல்லாரும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நல்லா ஒரு ஃபேமிலி டீம் இருந்தது. எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஆல் டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை சொல்ல, இந்த படத்துல கதை ரொம்ப அருமையான, ரொம்ப நல்லா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்காக ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு இருக்கும் நான் நினைக்கிறேன். சருடைய எல்லா படங்கள் பார்த்தேன், ரொம்ப ஃபேமிலி ட்ராமா இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். இது கூட அப்படிதான் இருக்கு, பட் ஒரு நியூ கான்செப்ட் இருந்தது. கண்டிப்பா நீங்க நல்லா லைக் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். 19 ஏப்ரல் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்க குடும்ப ஃபேமிலி கூட உட்காந்து சந்தோஷமா போய் பாருங்க. ஏன்னா இது ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஒரு ஃபேமிலி ட்ராமா, நல்ல கதை. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி இசைத்தட்டை யாருக்கும் நான் வழங்காமல் சொந்தமாக வெளியிட்டேனோ அதே போல படத்தையும் நான் யாருக்கும் வழங்கவில்லை. சொந்தமாக எங்கள் பெயரிலேயே தமிழகம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகளை சொந்தமாக எடுத்து நாங்கள் வெளியிடுகிறோம். அது லாபமாக இருந்தாலும் நம்மைத்தான் சாரும், லாப குறைவாக இருந்தாலும் நம்மைத்தான் சாரும். யாருக்கும் என் படத்தால் எந்த விதமான சங்கடமும் உண்டாகாது, எங்கள் இசையாலும் உண்டாகாது. அப்படித்தான் நாங்கள் சொந்தமாக வெளியிடுகிறோம். எதையும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் செய்வதுதான் என் பழக்கம். அது எதுவாக இருந்தாலும் சரி. இப்பொழுது நான் அப்படி ஒரு உறுதியான முடிவில் படத்தை வெளியிட ஆவணம் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா ஊர்களிலும் ராதே பிலிம்ஸ் தான் திரையிடுகிறது படத்தை. இந்த திரைப்படம் ஏப்ரல் 19 வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை அடையும். அதற்கு பிறகும் நாம் சந்திப்போம். எப்படி சொல்கிறேன் என்றால், ட்ரெய்லர் திரையரங்குகளில் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறது. நாளை இன்னும் பல திரையரங்குகள் வரும். தினம் தினம் அப்டேட் ஆகி கொண்டிருக்கிறது. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக நான் உதயம் தியேட்டருக்குள்ள போனேன். அந்த ட்ரெய்லர் வர நேரம் நம்ம சவுண்ட் எப்படி இருக்குது மற்ற படத்தோட அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் பாக்ஸ்ல ஓரமா நின்று கீழே எட்டி பார்த்தேன். என் என்ட்ரி வந்தது மொத்த தியேட்டர் விசில் அடிச்சு கை தட்டினாங்க. என்ன பார்த்ததும், டேய் நீ எல்லாம் ஏண்டா வந்த, நாங்க வெளியில போறோம், இப்படி எல்லாம் யாரும் சொல்லல. நான்
சொல்றவங்க தான் இப்ப இருக்கிற ஜனங்க. படமே கொடுமையா இருக்கு, அதுல இன்டர்வியூ, அதுல ட்ரெய்லர் வேறையா அப்படின்னு எல்லாம் சொல்லாம ஃபுல் தியேட்டர்ஸ் கிளாப்ஸ் அடிச்சாங்க. ஆக நாம சரியா ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறோம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அதனால நிச்சயமா எல்லோரும் மிக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிற ஒரு படம். நிறைய மக்கள் என்னோட தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க, ஃபேன்ஸ் அவங்க இவங்கன்னு. ஏதோ ஒரு ஆர்வம் இருக்குது இந்த படத்து மேல. அதை நம்ம பூஸ்ட் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். நிச்சயமா அது ஒரு வெற்றி படம். நாம சீக்கிரம் 19ஆம் தேதிக்கு முன்னாடியோ அல்லது 19ஆம் தேதி மாலையோ பிரஸ் ஷோல மீட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒரு விழா, வெற்றி விழா ஷோவிலையும் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். அப்படித்தான் இந்த படத்தினுடைய லட்சணம். மிக்க நன்றி. இது ஒரு என்ன, இந்த மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு சந்திச்சுக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய ஆர்வமா இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. நடுவில் இந்த செய்திகள் எல்லாம் எனக்கு பக்கபலமா இருக்கும், மக்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பா இருக்கும்னு தான். மிக்க நன்றி. வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் எனது எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், தேவயானி மற்றும் கீர்த்தி சாவ்லா அனைவருடைய வணக்கமும், எங்களுக்கு கிளீன் யூ என்று சர்டிபிகேட் கொடுத்த சென்சார் போர்டுக்கு எங்களது நன்றியையும், படத்தை பார்த்து எங்களுக்கு வரிச்சலுகை அளித்த தமிழ்நாடு அரசுக்கும் மிகுந்த நன்றியையும் இந்த உங்கள் முன் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இனிய சித்திரை திருநாள் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.